ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்ற இந்த ஐபிஎல் ட்ராமாவோட 8த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஷின்னு வந்து சரி பொழைச்சிப்போ நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு வந்து மன்னிச்சு விட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ட்ராமாவில் பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே நம்ம ஜான் மேம் இருக்காங்களா அவங்கள வந்து காமிக்கிறாங்க. அவங்க என்னென்னா நானே இதை பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது, நம்மளால தானே ஜான் மேம் இவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அவங்க கிட்ட காமிச்சிக்கல. ஆனால் அவன் அப்படியே கோவமாக போகிற மாதிரி யூஷுவல் கேங்ஸ்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம சங்ஸா இருக்கார்ல, அட்டனன்ஸ்லாம் எடுத்துருக்காரு. திடீர்னு ஒரு பையனை பிடிச்சி, என்னடா நாங்கள் வைக்கிற டெஸ்ட்லாம் எழுத மாட்டியா, நீனாவே படிச்சுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காரு. இதில் இந்த கென்னு வேற இவனுங்க வேற, நாங்கள் வர்றதே பெரிய விஷயம், இதில் இவங்க வேறு இந்த மாதிரி படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. இங்கே ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இவள் பேர் வந்து பீட்டா. இவன் வந்து நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து கால்லாம் பேசிகிட்டு இருக்கா. அங்கே 2 பேர் வராளுக. வந்துட்டு இந்த பிள்ளையை வம்பளுக்கிறதுக்காகவே நின்றுட்டு இருக்காளுங்க. அவள் பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கா. இவளுக்கு பேசிய அவளை வந்து வேணுக்குன்னே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா. சும்மா வெட்டி கதை வீணா போன கதை எல்லாத்தையும் தான் பேசிகிட்டு இருக்காளுங்க. அவள் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டுட்ருக்கு. சரி என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பொண்ணு வந்துருச்சு. ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து உதன் குரூப்பை சேர்ந்தவ. அதனால இந்த பருப்பா குரூப்பை சேர்ந்த 2 பிள்ளைங்களும் வந்து வம்பிழுத்துட்டு இருந்துருக்குதுங்க. இங்கே நம்ம சங்ஸா இருக்கார்ல, அவர் வந்து ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த வருஷம் பிள்ளைங்கள வந்து எப்படியாவது கரையேற்றி விட்டுட்டு தான் நான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிகிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம செயின் இருக்கான்ல, அவங்க அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு நான் எக்கு வறுத்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா என்னன்னா, இதெல்லாம் நீ எதுக்குப்பா பார்க்குற? நீ படித்து ஒரு நல்ல வேலையை மட்டும் வாங்கு. உங்கள் அப்பா மீதியெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறத பார்த்து நம்ம சைடுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. நமக்காக இவ்வளோ தூரம் நம்ம அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் நம்ம பாட்டுக்கு ஈஸியாக வந்து அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம கென்னெல்லாம் யூஸ்வலாக வரும்போது எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டே வந்துட்டுருக்கான். என்ன பிடிச்சி இந்த பீட்டான்ற பொண்ணு வந்து நான் இப்போ போய் சாங்ஸார்ட்டையும் ஜான் மேம்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னா போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணுக்குன்னு மம்பிழுத்துட்டு இருக்க. ஆக்சுவலி அவள் வந்து அசிஸ்டன்ட் லீடரு, அவள் போய் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனாலும் இந்த கெங்கு வந்து விடுற மாதிரி இல்லை. அதானே போய் சொல்கிறதுலாம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கம் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. அவள் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு, இவங்களால இவளுக்கு தான் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் வேற குறுக்கால் நம்ம சார்ஜன் யாரும் சண்டை போடாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இங்கே பிரின்சிபல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பி செக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த கேங்ஸ்டர் பையனை தான் வெளில அனுப்பிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா செயின்ட் வந்து இப்போது அவனை டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, அவனை வந்து இன்னும் சேர்த்துக்கல. ஏன்னா அவனே வந்து ஜாயின் பண்ணால் தான் உண்டு. இப்போ அவன் வந்து சேர மாட்டேன்னு சொல்லி வேற வம்பிழுத்துட்டு இருக்கானா. இங்கே சார்ஜன் என்னன்னா, எனக்கும் புரியுதுப்பா, நம்ம அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்போ செயின்ட் இருக்கான்ல அவனை தான் பார்க்க வந்திருக்காங்க. செயின்ட் என்னன்னா, நான் தான் ஸ்கூல் விட்டு நின்ட்டேன், அப்புறம் என்னத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவன் பெட்ரோல் போட்டுட்ருக்கான், என் வேலையை எடுக்காதீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே சார்ஜன் இருக்கால, உனக்கு என்ன லூஸா, தயவு செஞ்சு வா, நீ இருந்தால் தான் ஷின்னெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் ஒரு பக்கம் வந்து அவன் கதையை புலம்பிட்டு இருக்கா. இங்கே செயின்ட் வந்து வர மாதிரி தெரியல. நீ வாப்பா, நீ நல்லா படிக்கிற பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு நம்ம செயின்ட் வரல. அங்கே கட் பண்ணி இந்த கேபிள்ன்றவ தான் காமிக்கிறாங்க, நம்ம பிரின்சிபலோட பையன். இவன் அப்படியே ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி படித்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான் போல இருக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, அவங்க அம்மா பண்ண இந்த டிசிஷன் வந்து அவனுக்குமே பிடிக்கல. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை வந்து அவன் படிப்பை நிறுத்தி வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். சரி சரி நீ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகு படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, எனக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எங்களை பற்றி கவலையே பட மாட்டீங்க. ஒரு பிரின்சிபலாக தான் இருக்கீங்க, என் அம்மாவாக கூட நீங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம் நினைக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் ரொம்ப எமோஷனாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறதுப்பா, எல்லாருக்கும் கொடுக்குற டொனேஷன் கட்டாக தான் நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு கேபிள், படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம், நீ எதுக்கு பிரசிடென்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிளாஸ் லீடராக ஆகுற நீ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. இல்லைம்மா எனக்கு அந்த பிரசிடென்ட் பதவியெல்லாம் வேணாம், லீடரெலாம் நான் இல்லை, நான் நார்மலாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கட்டி மேய்க்கிறது இவனால் படிக்கவும் முடியல, படிக்கிறதுலையும் ஃபஸ்ட்டு வரணும், அதே மாதிரி கிளாஸ் லீடராகவும் இருக்கணும்னா அது கேபிளால் வந்து இவனுங்க மத்தியிலலாம் முடியவே முடியாதுல்ல. இங்கே நம்ம ஷின்னு இருக்கான்ல செயின்ட்டை பார்க்க வந்துட்டு, என்ன ஸ்கூலுக்கு வரலையா நான் அப்படின்ற மாதிரி கேட்க,
ஆமா, என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையே நான் தூக்கி எறிஞ்சுட்டேன். என்னோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் எப்ப தூக்கி எறிஞ்சேனோ, அப்பயே நான் வேஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு பெட்ரோல் போட போயிட்டுருக்கான். இங்க ஷின் வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா, அவன் கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜென்ட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். எது கண்டுக்கலையா அப்படின்ற மாரி சார்ஜென்ட்க்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அங்க நம்ம ஷின்ஷின் இருக்கால்ல, அவ வந்து "என்ன வரலையா சைன்ட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ தான்டா அவன ஏதோ பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஷினோட சப்போர்ட் பூராவே நம்ம செயின்ட்டுக்கு தான் இருக்கு. சரி செயின்ட் அண்ணா எப்போ தான் வருவாங்க அப்படின்ற மாரி இவ கேட்டுட்ருக்கா. அங்க கட் பண்ணி நம்ம ஜான் மேம் தான் காமிக்கிறாங்க. இங்க நம்ம சங்சார்ட்ட வந்து நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு டைம்லாம் இல்ல. சீக்கிரமா நம்ம போர்ஷன்ஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க இந்த பீட்டா இருக்கால்ல, அவ வந்து செயின்ட் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, செயின்ட்ட பார்க்கறதுக்காக சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் அவரோட கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. "இங்க பாரு நான் பெட்ரோல் போடுறதுக்குலாம் வரேன். உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் வந்து "சீக்கிரம் வந்து ஸ்கூல்ல சேர வழிய பாரு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட்லாம் வருதுல்ல. அப்புறம் அதெல்லாம் இன்டர்னல் அது இது போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சங் சார் சொல்லிக்கிட்டு இருக்க. "நான் தான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றேன்ல சார். அப்புறம் என்ன?" அப்படி செயின்ட்டு கேட்டுட்ருக்கா. "எனக்கு ஃப்யூச்சர் இல்லனாலும் பரவால்ல. அப்படி நான் படிச்சு ஒரு யுனிவர்சிட்டில ஒரு கிராஜுவேட் ஆட்டா மட்டும் எனக்கு என்ன வேலை கிடச்சிட்டா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரக்தியில பேசிட்டு இருக்க. "நீ உன் அப்பாவோட கையெழுத்த நீ தான் போட்டன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இப்போ ட்ராப் அவுட்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு வா. இப்போதைக்கு வெறும் ஆப்சென்ட் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். சட்டு புட்டுன்னு வந்து சேரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சார் வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம், இங்க சார்ஜன் வந்து "ஏன் அவன் வரவே மாட்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னுகிட்ட வந்து புலம்பிட்டே இருக்கான். "டேய் வாய மூடுறா" அப்படின்ற மாரி ஷின்னு வந்து ஒரு மாரி டென்ஷனா ஆயிட்டான். சின்ன ஒரு ஓரமா உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. அங்க அந்த பீட்டா இருக்காள, அவ வந்து "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இப்படி உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, "என்ன பண்ணணுன்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். "இந்த செயின்ட் வரல, அத பத்தி ஏதாவது யோசிச்சியா நீ? அவன் பாவம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டா சொல்லிட்டு இருக்க. "நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, உனக்கு அதெல்லாம் மறந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கதும், ஷின்னுக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்த்து தொலையறேன் அப்படின்ற மாரி அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. இங்க செயின்ட்டுக்கு முன்னாடியே கிளாஸ் எடுத்த ஒரு சார் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு, "இங்க பாரு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு" அப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போக, "கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் வரும்போது தான் தெரியுது, இவங்க அப்பா வந்து பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. "ஏன்டா இப்படி பண்ற? ஒழுங்கா படிச்சு நீ ஒரு வேலைக்கு போயிட்டீன்னா, நானும் கஷ்டப்பட வேணாம், நீனும் கஷ்டப்பட வேணாம்ல. இப்படி வேலையெல்லாம் பார்த்து, இதெல்லாம் உனக்கு தேவையா? 30 வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னடா கஷ்டப்படுவ? உன்னால அத தாங்கிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அப்பா அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்க. "ஒழுங்கு மாரி தான் நாளைக்கு ட்ரெஸ்லாம் துவச்சு கிளம்புற சரியா ஸ்கூலுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவரு திட்டி விட்டுட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஷின்னத காமிக்கிறாங்க. இவனுக்கு அப்படியே அந்த பீட்டா சொல்லுவாள்ல, அதே தான் மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. செயின்ட் வந்து நம்ம கூட ஃப்ரெண்டா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன பத்தின அந்த பழைய பாஸ்ட்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலி இவன் கையில காசு இருந்திருக்காது. தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம செயின்ட் தான் வந்து காசுலாம் குடுத்து காப்பாத்திருப்பான். இந்த அளவுக்கு நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு பார்த்துட்டே இருக்க. இவன் காசு வந்து கேட்டிருக்க மாட்டான். ஆனா, இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோனே, இவனே குடுத்துருந்துருப்பான். இதெல்லாம் வந்து நம்ம ஷின்னுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஆறுதலா இருக்கும். அப்போதைக்கு நம்ம செயின்ட் கையில வந்து அவ்வளோக்கா காசு இருக்காது. இருந்தாலும் ஷின்னுக்காக அப்பப்போ சேர்த்து வச்சதெல்லாம் வந்து செலவு பண்ணிட்டுருப்பான். அப்படியே நம்ம ஷின்னும் செயின்ட்டும் அடிச்சிடிச்சு விளையாண்டுட்டே இருக்கிறத பார்த்து, அந்த மெமரீஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிருமா என்ன? அப்படின்ற மாரி நம்ம ஷின் வந்து, "நீ பாரு இதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடுற சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வந்து நம்ம செயின்ட் அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்கான். இப்போ ஒரு டேபிள்ல வந்து அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்ட்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், நூடுல்ஸ்ல மொத்த மிளகாத்தூளையும் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்திருக்கு. இத எல்லாத்தையும் நம்ம ஷின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்க, அவ்வளோ ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட நம்ம அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் படிக்காம போனா அவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அவன் ட்ராப் அவுட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, சரி உன் ஃப்ரெண்டுக்குலாம் போய் ஒரு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செயின்ட்டு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அங்க ஹோல் கிளாஸ் இருக்கும் இவன் நினச்சிட்டு இருப்பான். அங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆளு. யாரு நம்ம ஷின்னு தான். அங்க நின்னுட்டுருக்கான். நின்னுட்டு திரும்பி பார்த்துட்டு, "நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ எதுக்குடா இங்க வந்தன்னு?" சொல்லிட்டு அவன் திரும்பி கேட்டுட்டு இருக்கான். "இல்ல இங்க தான் கிளாஸ்ல எல்லாம் அசெம்பிள் ஆக சொன்னாங்க நான் வந்தேன்." ச்சே! அந்த சார்ஜர் நாய் என்னை ஏமாத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "இல்ல 2 பேத்தையும் தான் ஏமாத்திருக்கான்" அப்படின்ற மாரி செயின்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். "சரி, சரி. ஓகே, ஓகே. நான் வேணுக்குன்னுலாம் உன்ட்ட பேச வரல. கிளம்பு, கிளம்பு காத்து விட்டு" அப்படின்ற மாரி ஷின்னு வெளில போக, அங்க கதவ சாத்தி விட்டுட்டாய்ங்க. அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு, ஃபர்ஸ்ட்டு ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஷின் அப்படியே ரொம்ப கம்பீரமா சொல்லிக்கிட்டு இருக்க, ராக் பேப்பர் சிசர்ஸ்ல "ஏன்டா நீ பேப்பர் போட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "ஏய் நான் என்ன பண்றது? நான் அத போட்டேன். நீ அப்படி போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாய்ங்க. சரி இந்த மாரி ட்ரை கூட பண்ணல அப்படின்னு சொன்னா, எப்படி உன்னோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி உனக்கு தெரியும்?
அதனால இது மாதிரி பயந்தவங்க மாதிரி ஒழியாமல் ஒழுங்கு மாதிரி தான் ஸ்கூலுக்கு வா அப்படின்ற மாதிரி ஷின் சொல்லிட்டு இருக்கான். ஷின் நீனா உன் வாயெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட்டு கேட்கா. ஆமாம் ஆமாம் உங்ககிட்ட சண்டை போடணுன்னா கூட நீ ஸ்கூலில் இருந்தாலும் சண்டை போட முடியும். நீ பாட்டுக்கு இப்படி ஓடி ஒழிஞ்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஷின் கேட்க. உனக்காக நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரேன் ஷின் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடிச்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுலேயே இந்த சார்ஜன் வர டே நான் நீ ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுக்காதுக்கு வரையும் அடிச்சிட்டு கிடக்குறானுங்க. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம ஜான் மேமையும் சங்சாரியும் தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜான் மேம்கிட்டையும் சங்சார்ட்டையும் பார்த்துக்கோங்க சார்ன்னு சொல்லிட்டு போக இங்கே நம்ம சங்சாரை வந்து பார்த்து நம்ம ஜான் மேம் முன்னைக்கு இப்போ ரொம்ப மாறி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படியே தாங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ச்சே எமோஷன்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி ஜான் மேம் பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஷின்னு வர மாதிரி இருக்குது. இங்கே எதுக்குடா வர நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நம்ம ஷின்சினை கூப்பிட்டு வந்திருக்கான். செயின்ட்டு நீனும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷின்னெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. செயின்ட்டு வந்தானே அவன்கிட்ட வந்து ஏறிக்க வேண்டியது. நீ நிஜமாவே என் தங்கச்சி தானே எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்ல எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிருக்கா. சரி வாங்க நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது வேணா கிளாஸ்மேட்னு வச்சுக்கோ அப்படி வேணா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கூட அப்படியே கோச்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கான். எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே வரா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க.